ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம் தான். இதில் விளையாட நான் மட்டும் தான் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டு வரல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எங்களுக்கு மேப் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதில் இந்த ஸ்டோர் வந்துச்சு. இப்போ கேப்சர் யாரோ அதை செலக்ட் பண்ணிகிட்ருக்கு. யார் வருவா? நான் மட்டும் வந்துடக்கூடாது. இதான் ஃபஸ்ட்டு இது இப்போ தான் விளாடுறேன். சஜி D9832 யாரோ வந்திருக்கா. இது ஸ்டோரில் இந்த இடம் இல்லைங்களா? இந்த இடம் ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது. இதுக்குள்ளேயும் போகலாம். ஆனால் நான் இதுக்குள்ளே போகல. வழியெல்லாம் ஆனால் இதுக்குள்ளே போகல. நான் வேறு ஏதாச்சும் இடத்துல வழியே போகிறேன். அந்த பாட்டிலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். அங்கே தான் நான் வழியே போயிட்டுருக்கேன். டெவில் அவன் யாருன்னே தெரில. பேரெலாம் பயங்கரமாக வச்சுருக்கான். 30 செகண்டில் வந்துடுவான். அங்கே ஒழிஞ்சிட்டு இப்போ ஸ்பெக்டேட் பண்ணணும். விழுந்துட்டேன். செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போக முடியுது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செகண்ட் ஃப்ளோருக்கு தான் போக முடியுது. வந்துட்டேன். இப்போ இந்த பாட்டிலுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கணும். பாட்டிலில் என்ன எழுதியிருக்கு என்ன ஒழுங்காக தெரில. இப்போ பார்க்குறேன். அல்டிமேட் எபிக் ஜூஸ். நடுவில் என்னமோ சாஸா ஆடு வேறு. இப்போ அவனை ஸ்பெக்டேட் பண்ணலாம். எங்கே போகிறான்? நேராக வெண்டிங் மிஷின் பக்கத்தில் போகிறான். ஜூஸ் வாங்கி இப்படி குடிச்சிக்கலாம். உள்ளே போகிறான். இங்கெல்லாம் ஹைடிங் பிளேஸ் இருக்கான்னு தெரியாது. டின்லாம் இருக்குது நிறைய. மேலே ஏற முடியல. வேறு யாருமே இல்லையா? எவனுமே தெரில. எல்லாரும் ஒழிஞ்சிட்டாங்க. அங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த கதவு அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அங்கே ஒருத்தன் யாருறான்? அங்கே ஒரு கதவு இருக்குது, அதுக்குள்ளேயும் போகலாம். இது என்ன டின்னு பக்கத்தில் இருக்கான்? க்ரீன் கலர் டின் பக்கத்தில் இருக்கான். பூன் எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூன் எழுதியிருக்குங்க பாருங்கள். எழுதியிருக்கா? இல்லை, அதுலேயும் எழுதியிருக்கு. லாஸ்ட்டு 10 செகண்டில் வெளியே போய் அவங்ககிட்ட வெறுப்பேற்றணும். பாய் இப்படி சொல்லி ஜம்ப் பண்ணிகிட்ருக்கான். கையில் வச்சுருக்கான். க்ளூவா? க்ளூ. ஆமாம், க்ளூ தான் வச்சுருக்கான். You are currently spectated it. இன்னும் 1 minute 45 செகண்ட் தான் இருக்குது. மேலே வந்துட்டான். இதில் எனக்கு ஒரு இடம் தெரியும். இப்படி போனால் இந்த லாஸ்ட் எண்டுக்கு போகணும். எண்டுக்கு போயிட்டு அங்கே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும். அந்த இடம் அங்கே மேலே இந்த இடத்துக்கு அங்கே இருக்குது. அந்த இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கும். கீழே தெரிதா? ரெட் கலரில். அதில் குச்சி இருக்கணும். அதுவும் ஒரு ஹைடிங் பிளேஸ் தான். அது என் ஃப்ரெண்டு தான் சொல்லி தந்தான். அடுத்து நாங்கள் வீடியோ போடுறது இந்த ஃப்ளோரிஸ் லாவா தான் போடுவோம். அது என் ஃப்ரெண்டு கூட தான் போடுவேன். பாருங்கள். க்ளூ வச்சுட்டு போகிறான். அது சொன்னோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்குது. அங்கே தான் போகணும். ஐயோ, இடத்துக்கு வரான். எங்கே இருக்கான்? இங்கே தான் வரான்.
சுத்துறக்கூடாது. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. எப்படியாச்சு அடியாக மேலே இருக்கும். எப்படி மேலே ஏறணும்? நான் மேலே ஏற ட்ரை பண்ணி என்னால் ஏறவே முடியலை. எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன், அதுக்குள்ளே வந்து என்னை பிடிச்சிட்டோம். இப்போது நான் வீடியோ எடுக்காத போது முடிய போகுது. 5 4 3 2 1. யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 பேர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 10 பேர் தப்பிச்சிருக்காங்க அவன்கிட்டேருந்து. என்ன வரப்போகுது? பேக்யார்டில் அந்த ட்ரீ பக்கத்தில் வழியெல்லாம் இன்னும் அந்த வாலில் ஒரு இடம் இருக்கும். வாலில் இன்விசிபிள் ஆகி உள்ளே போகிற மாதிரி. நான் அந்த இடத்த காட்டிகிட்டே அப்படியே அந்த ட்ரீ பக்கத்தில் போயிடுவேன். அந்த இடத்து அங்கே ஒளிஞ்சா முட்டு சந்து. அதனால் அந்த இடத்த காட்டிட்டு அப்படியே ட்ரீ பக்கத்தில் போயிடுறேன். ஃபஸ்ட்டு இவனை வெறுப்பேற்றிட்டு போகணும். எனக்கா இந்த காசெல்லாம் அப்படி எடுத்துட்டு அங்கே தான் இருக்குது நான் சொன்ன இடம். அது யாரு? டெவில். முதல்ல பார்த்தோம்ல அவன் தான். இந்த இருக்குல்ல, இந்த இடம் தான். கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். இந்த இடம் தான். இதுக்குள்ளே போக முடியும். ஆனால் இதில் நான் ஒளியலை. முட்டு சந்து. இந்த ட்ரீ கன்சைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒளிய போகிறேன். வந்துட்டான். அங்கே இருந்துட்டு அவனை ஸ்பெக்டேட் பண்ணணும். ஒன்றுமே தெரில. வந்துட்டேன். இப்போ அவனை ஸ்பெக்டேட் பண்ணலாம். அடுப்புக்கிட்ட வந்தான். வந்துட்டான். எங்கே இருக்கா? ஒழுங்காவே தெரிய மாட்டேங்குது. கபோர்ட் மாதிரி இருக்குது. அங்கே பின்னாடி ஒருத்தர் இருக்கான். ஆனால் அவன் கேமராவை இப்படி வச்சுட்டு போகிறான்னாலும் தெரில. எல்லாமே கையில் க்ளூவாக வச்சுருக்கானோ. நான்லாம் உள்ளே வச்சுருவேன் க்ளூவை. வாய் சொல்கிறான். என் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளாடுறாங்க. அதெல்லாம் அவன் பிடிக்க மாட்டேங்கிறான். க்ளூ போட்டிருக்கான். உங்களுக்கான டைம். நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பேன். அதுக்கு நீங்கள் கரெக்டாக கமெண்டில் ஆன்சர் சொன்னீங்கன்னா உங்கள் கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். என்ன கொஸ்டின்னா, கல்யாண வீட்டிலே ஏன் வாழை மரத்தை கட்டுறாங்க? ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். க்ளூவில் எவனாச்சும் மாட்டினா என்ன ஆகும் எனக்கு தெரியாது. நான் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் மாட்டினதே கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல அவன் எந்த இடத்துல க்ளூ போட்டிருக்கான்னு அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சிடும். போயிட்டுருக்கான். இந்த இடத்துலையும் ஒளியலாம். நான் ஒரு தடவை ஒளிஞ்சிருக்கேன். அவன்கிட்ட மாட்டலை. இப்போ கூட ஒருத்தர் டெவில் போனான். ஆனால் அவனை பிடிக்கவே இல்லை. எதுக்குன்னே தெரில.
இன்னும் போக முடியுமா? புல்லா 1 நிமிட் தான் இருக்கு. அவள்தான் என்னை கண்டுபிடிக்க முடியாது. நான் வெளியே வர போகிறேன். காசு எதுக்கு தான் யூஸ் ஆகும் எனக்கு தெரில. கமெண்டில் சொல்லுங்கள். நான் நிறைய காசு பிடிச்சிருக்கேன். ஆனால் எதுக்கு யூஸ் ஆகுன்னே தெரியாது. இதாக இருக்கான் பாருங்க, மேலே ஜம்ப் பண்ணிகிட்ருக்கான். இங்கே பாரு அங்கே போயிட்டான். நானும் வரேங்க. கீழே மாட்டிக்கிட்டேன். கீழே குத்தான மாட்டிக்கிட்டேன். இது கொஞ்சிக்கோ. அங்கே போகிறான். அவனை பார்த்துட்டான். பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய்.